நாள் செய்தியின் தலைப்பு சந்தேகம் விசுவாசமாக மாறியது. டவுட் டர்ன் டு ஃபெய்த். யோவான் 20:27-28. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அன்றைக்கு மாலை சீசர்கள் தங்கியிருந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அந்த உயிர்த்தெழுந்த தெய்வத்தின் தரிசனத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அற்புதமான ஒரு காட்சி. இவர்கள் நினைத்திருந்தார்கள், இயேசு மரித்து விட்டார், இனி அவரை பார்க்க முடியாது. பார்த்ததாக சொன்ன ஸ்திரீகளின் செய்திகளையும் நம்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அந்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த தினத்தன்று மாலையிலே ஆண்டவர் இயேசு தோன்றி தமது சிஷ்யர்களை பலப்படுத்தி, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். என்றால் இந்த தரிசனம் எத்தனை பெரிய அற்புதமான ஒரு தரிசனம் பாருங்கள். அப்படி அந்த மகிமையான தரிசனத்தை தரிசித்த சீஷைகள் மத்தியிலே ஒரு சீசன் அங்கே இருக்கவில்லை. அந்த சீசன் யார் என்றால் தாமஸ். 20ஆம் அதிகாரம் 24 கொஞ்சம் வாசி. இயேசு வந்திருந்த போது, இயேசு இந்த உயிர்த்தெழுந்த தினத்திலே மாலையிலே வந்திருந்த பொழுது 12 ஒருவனாகிய 12 சீஷர்கள் ஒருவனாகிய திதுமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. அந்த அற்புதமான தரிசனத்தை காண முடியாதபடி தோமா அங்கே இருக்கவில்லை. அப்படி இல்லாதனால அவன் அப்படியே கர்த்தர் விட்டுடல. இந்த தோமாவுக்காகவே அடுத்த வாரம் அதை போலவே மீண்டும் தரிசனமானார். என்றால் இந்த தோமாவை எவ்வளவாய் நேசித்து அவன் சந்தேக சுபாவத்திலிருந்து விசுவாசத்தை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் எடுத்த முயற்சி ஆச்சரியமானது. நமது தெய்வம் நமது தேவ பிள்ளையிடத்திலே பலகீனத்தை கண்டு உதவ மாட்டான் என்று மிதித்து தள்ளிவிடுகிற தெய்வம் அல்ல. அந்த பலகீனத்தில் அவரது பலனை பூரணமாய் விளங்க பண்ணி, கிருபையை பெருக பண்ணி தூக்கி நிறுத்துகிற தெய்வம் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அந்த தோமாவுக்காகவே மறுபடியும் தரிசனமானார் என்றால் தோமாவின் மேல் ஆண்டவர் வைத்த அக்கறை கவனிக்கணுங்க. தோமாவை குறித்து தான் இன்னைக்கு நமக்கு தியானம். அதில் குறிப்பாக உயிர்த்தெழுந்த தினமாகிய ஞாயிற்றுக்கிழமை குறித்து, ஆராதனை குறித்து மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை இன்னைக்கு தியானம் பண்ணணும். இந்த வருஷத்தில் எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனை நம்ம விட்டுருக்கிறோமே, எத்தனையோ திருவிருந்தை நம்ம அசட்டை பண்ணியிருக்கிறோமே, எத்தனையோ விஷயம் தேவ பிரசன்னத்தினா அற்பமாய் நினைத்து வேற வேலைக்கு போயிருக்கிறோமே. அப்படியே 2024 போக போகிறோமா என்ற கேள்வியோடு இந்த செய்தி நீங்கள் கேட்கணும். நம்ம தோமா என்று சொன்ன உடனே அவர் ஒரு சந்தேக பிராணி, டஃப் மைண்டட், இதெல்லாம் அப்படித்தான் முதல் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்படி தான் பேசுகிறோம். நாம் நினைக்கிற மாதிரி தோமா ஒன்றும் கோழை கிடையாதுங்க. அப்படி ஒன்று நீங்கள் நான் நினைக்கிறது போல அத்தனை பலகீனமான மனிதனும் கிடையாது. ஆனால் அவருக்குள்ள ஏன் அந்த சந்தேகம் வந்தது, ஏன் அன்றைக்கு அவர் இல்லை
என்கிற காரணத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா மெய்யாகவே நம்ம இப்படி தோமாவை குறை சொல்கிறத நிறுத்திட்டு நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். அல்லேலூயா, ஆமே. ஃபார் எக்ஸாம்பிள், லாசரு வியாதிப்பட்டான். ஆண்டவர் 4 நாளான பிறகு சொல்லுகிறார், வாங்கள் நாம் யூதேயாவுக்கு போவோம், லாசரை எழுப்ப போகிறேன் என்று சொன்னார். எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவரே இப்பொழுது வாரம் கல்லெறியும்படியாக யூதர்கள் அவர்கள் தீவிரப்பட்டார்கள், வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தோமா என்ன சொல்றார் பார். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 11:16. அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள். எல்லாம் பயப்படுறாங்க. 7-8 வருஷத்தை வாசிச்சு பாருங்க, அத்தனை பேரும் பயப்படுறாங்க. ஆனால் தோமா மட்டும்தான் அவரோடு கூட மரித்தாலும் பரவாயில்லை, போவோம் வாருங்கள்னு சொன்ன தைரியசாலிங்க அவர். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த தினத்தன்று இல்லாததுக்கும் அவர் காயங்களில் கைகளை போட்டால் தான் நம்புவேன் என்று சொன்னதற்கும் அத்தனை பெரிய சந்தேகம் அவருக்குள்ள ஏன் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய நேச்சர் ஒன்று இருக்குதுங்க. அவருக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு நேச்சர் இருக்குது, ஜென்ம சுபாவம் சொல்கிறோம். அவர் நேச்சர் என்னன்னா, நான் என் கண்களால் கண்டால் தான் நம்புவேன். அதுதான் அவர் நேச்சர். என் கண்களினால் கண்டால் மட்டும்தான் நம்புவேன். ஆகவே ஆண்டவரை கண்டோம் என்று சொன்ன பிறகு கூட நான் அவர் காயங்களில் கரங்களை போட்டால் ஒழிய நம்ப மாட்டேன். அதனால தான் சொன்னார். அவர் சுபாவம் அது. நம்ம தோமாவை மட்டும் பார்க்குறோம். சீசர் விசுவாசம் எப்படி இருந்தது? நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10 சில வார்த்தையை வாசிங்கன்னா, அவர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசியாமல் இருந்தார்கள். அவர்களும் இவரை போலதாங்க இருந்தாங்க. ஆனால் இவரை மட்டும் நம்ம ஏன் தனிப்பையும் போயிட்டு பார்க்குறோன்னா, சில இடங்களிலே சில நேரங்களிலே நாம் நமக்குன்னு ஒரு சிந்தையை வைத்திருக்கிறோம், அல்லது அதிகமாக கேட்டதை வைத்துக்கொண்டு ஒரு கேரக்டரை சேதப்படுத்துவோம். கவனிக்கணுங்க, சீசல் எல்லாருக்குமே அந்த அவிசுவாசம் இருக்கத்தான் செய்தது. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10 சில வார்த்தை வாசிங்க பார்க்கலாம். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் நம்பவில்லை. பாத்தீங்களா, மற்ற சிஷ்யர்களும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள அவிசுவாசம் இருந்தது. ஆனால் இயேசுவின் தரிசனத்துக்கு பிறகு மாறிட்டாங்க. இவர் இன்னும் அந்த தரிசனத்தை காணலை. ஆகவே இந்த சந்தேகத்தோடு அவர் இருந்தார். நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் எத்தனையோ வசனத்தை கேட்குறோம், வாரந்தோறும் கேட்குறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? சில போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது நாமும் அப்படித்தான் அவிசுவாசத்தோடு இருக்கிறோம், சந்தேகத்தோடு இருக்கிறோம். நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று என்னன்னு கேட்டால், இப்படி எத்தனை அவிசுவாசம் இருந்தாலும் சரி, சந்தேகம் இருந்தாலும் சரி, அவர்கள் அப்படியே விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. நமது சந்தேகத்தை விளக்கி அவிசுவாசத்தை போக்கி நம்ம விசுவாசமுள்ள மாற்றி பலப்படுத்துகிற தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. இல்லை கையை உயர்த்தியாமே பிரைஸ் தி லார்ட். இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணுங்க. நான் ஒரு காயத்தில் கைகளை போட்டால் ஒழிய நம்ப மாட்டேன்னு சொன்னாருங்க. நாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீ நிரூபித்து காட்டும் என்று கேட்க நமக்கு எந்த தகுதியும் உரிமையும் கிடையாது. எனக்கு நிரூபித்து காட்டும் ஆண்டவரே. பதிலாக அவருக்கு கீழ்ப்படிவதும் அவரை விசுவாசிப்பதுமே நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே நீ நிரூபித்து காட்டினால்தான் உம்மை பின்பற்றுவேன், நீர் இதை செய்தால்தான் நான் அதை செய்வேன் என்றெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்க, நிரூபித்து காட்டும்படியாக கேட்க எந்த உரிமையும் தகுதியும் கிடையாது.
அவர் சொல்றதை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து விசுவாசித்து நடத்தால் கர்த்தர் சொல்கிறார் தமது கிருபையை நமக்கு பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் பலவிதமான சந்தேகத்தோடு வந்திருக்கலாம், கேள்விகளோடு வந்திருக்கலாம், அவிசுவாசத்தோடு வந்திருக்கலாம். கவனிங்கள். ஆகவே நிரூபிக்கணும்னு விரும்பாம சொல்றதுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசிங்கள். கிருபைநாதர் நம்ம கிருபையை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு தேவ பக்தன் இப்படி சொல்றார். தாமஸ் ஆடம்ஸ்ங்கிறவர் இப்படி சொல்றார், நாம் கண்களினால் காணக்கூடாதவற்றை நம்புவதே விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு பலன், ரிவார்ட் உண்டு. ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், நாம் கண்களினால் காணக்கூடாதவற்றை நம்புவதே விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. சில விஷயம் புரியலையா உங்களுக்கு? பார்க்க முடியலையா? என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியலையா? எல்லாம் இருளா இருக்கிறதா? கர்த்தர் சொல்கிறார், அவரை விசுவாசியுங்கள், உங்களுக்கு அதற்குரிய பலன் உண்டு. ஹல்லேலூயா. அது எதுவா இருக்கட்டுங்க. இன்னும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை சொல்லுகிற, பரலோகத்தின் தேவனானவர் நமக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசிங்க. நீங்க முதல்ல நடக்கும். நம்புறீங்களா? இதுல இருந்து முதல் குறிப்பு தோமாவை குறித்து. காணாமல் போன அந்த மனிதன் யார்? தோமா யார்ங்கிறதுக்கு இந்த தலைப்பு. காணாமல் போன அந்த மனிதன் யார்? இப்போ யோவான் 20:24 வாசிப்போம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த தினத்தன்று மாலையில் எருசலேமில் சீசர்கள் மிகுந்த பயத்தோடு, யூதர்களுக்கு பயந்ததினால் பயத்தோடு கூட வீட்டை பூட்டிக் கொண்டு உள்ளே இருக்கிறார்கள். அந்த ஒரு சின்ன கூட்டம், அந்த ஒரு சின்ன கூட்டத்துக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு ஆள், அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றிருக்க வேண்டிய ஒரு நபர் அங்கு இல்லை. அந்த கூட்டத்தில் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒருவர், இருக்க வேண்டும் என்று நம்பப்பட்ட ஒருவர் அந்த சின்ன கூட்டத்தில் இல்லை. அங்கே போடப்பட்டிருந்த நாற்காலியிலே ஒரு நாற்காலி காலியாக இருந்தது. யாரை எதிர்பார்த்தார்கள்? யார் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாற்காலி போட்டிருந்தார்கள். அந்த நாற்காலி யாருக்காக போடப்பட்டது? யாருக்காக போடப்பட்டு வராமல் காலியாக இருந்தது என்றால் அதுதான் தோமா. தோமாவுக்காக போடப்பட்ட அந்த இருக்கை நாற்காலி அன்றைக்கு காலியாக இருந்தது. உங்களுக்காக போடப்பட்ட இந்த நாற்காலிகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு போடப்பட்ட நாற்காலிகள், நீங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்த்து போடப்பட்ட நாற்காலிகள், இருக்க வேண்டும் என்று நம்பின நாற்காலிகள், நீங்கள் வராததினால் எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை அது காலியாக இருந்திருக்கிறது. நீங்கள் திருவிருந்தில் பங்கு பெறுவீர்கள் என்று சொல்லி உங்களுக்காக போடப்பட்ட ஒரு நாற்காலி, நீங்கள் வராததினால் அந்த இருக்கை காலியாக இருந்தது என்பதை முதல்ல நீங்கள் மனசில் வைக்கணும். இந்த கேம்பஸ் கொடுக்குற அத்தனை பேருக்கு கர்த்தர் பேசுகிறார். இந்த வருஷத்தில் யோசிக்கணும். தோமாவுக்காக போடப்பட்டு எதிர்பார்க்கப்பட்டு நம்பி வைக்கப்பட்ட அந்த நாற்காலிகளிலே ஒன்று, அன்றைக்கு இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த அற்புதமான தரிசனம் கொடுத்த அந்த நாள் என்று அந்த நாற்காலி காலியாக இருந்ததென்றால் நம்ம கவனிக்கணுமா இல்லையா? இப்படி யோசிப்போம் நம்ம.
அந்த காலியாக இருந்த நாற்காலி யூதாசுக்காக போடப்பட்டதல்ல. ஏனென்றால் யூதாஸ் இயேசுவோடு கூட இருந்தவன் தான், சீசரில் ஒருவன் தான், 3 வருஷம் உண்டு உறங்கி அற்புதங்களை கண்டவன் தான், அதிசயங்களை செய்தவன் தான், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், ஆண்டவர் இயேசுவோடு கூட ராபோஜனத்தில் கடைசியில் இருந்தவன் தான். அவன் பாதத்தையும் இயேசுநாதர் கழுவினார். ஆனால் அவனோ அன்பரை, நேசரை, அற்புதமான தெய்வத்தை 30 வெள்ளிக்காசுக்காக காட்சி கொடுத்தான். மத்தேயு 27 அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தின்படி வாங்கியிருந்த 30 வெள்ளிக்காசை கொண்டு போய் தேவாலயத்தில் எரிந்துவிட்டு மனசாட்சியில் குத்தப்பட்டவனாய் 4 கொண்டு செத்தான் என்றால், அங்கே போடப்பட்ட நாற்காலிகள் அவனுக்கு போடப்படவில்லை. அநேக சந்தர்ப்பங்களிலே உலக பொருளுக்காக, பொருள் ஆசைக்காக யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக அவன் காட்டி கொடுத்து தன் இருக்கையை இழந்தானே. அதே போல அநேக நேரத்தில் நம்ம வேலை, வியாபாரம், பொருள், சம்பாத்தியம் என்று உலக காரியங்களுக்காகவே நம்ம இழந்து இந்த ஐக்கியத்தில் இல்லாமலே போயிருக்கிறோமே. அந்த ஐக்கியத்திலே யூதாசை எதிர்பார்க்கவில்லை, தோமாவை எதிர்பார்த்து போடப்பட்ட நாற்காலி வெறுமையாயிருந்தது. அந்த வெறுமையாயிருந்த நாற்காலி, இருக்கை பிலாத்துவுக்காக கிடையாது. எப்படி யூதாசை எதிர்பார்க்கவில்லையோ அவன் காட்டி கொடுத்து செத்து விட்டான், ஆக வருமானம் எதிர்பார்க்கல. அதே போல யூதாசை எப்படி எதிர்பார்க்கவில்லையோ அதைவிட அதிகமாய் பிலாத்து வரமாட்டான் என்று தெரியும், அவனுக்காகவும் போடப்படவில்லை. ஆனால் அன்பரை, நேசரை, அற்புத மூர்த்தியை நண்பராக்கிக் கொள்வதற்கு அநேக வாய்ப்புகள் இந்த பிலாத்துவுக்கு கிடைத்தது இல்லைங்களா? இயேசுவை நேரடியாய் சந்திக்க, அவர் முக தரிசனத்தை காண, அவரோடு பேச, சத்தியத்தை குறித்து பேசினார். சத்தியமாவது என்ன என்று அவன் கேட்கிற அளவுக்கு ஆண்டவரோடு பேசி முகத்தை காணக்கூடிய பாக்கியத்தை பெற்றவன். ஆனால் தன் பதவிக்காக, யூதர்களை பிரியப்படுத்துவதற்காக நித்திய ராஜாவையே தண்டனைக்கு ஒப்பு கொடுத்து விட்டானே. அநேக சந்தர்ப்பங்களிலே நம்ம பதவி, சுயநலம், ஆசை, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக அநேக நேரங்களில் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது இல்லை நம்ம, இல்லையா? எத்தனை ஆராதனைகள், எத்தனை திருவிருந்துகள், எத்தனை ஐக்கியங்கள், எத்தனை விசேஷித்த கூட்டங்கள் உங்களுக்குரிய நாற்காலி காலியாக இருந்திருக்கிறது என்று சொன்னால், பிலாத்துவை போல எத்தனை பேர் நம்ம இருந்திருக்கிறோம் இல்லைங்களா? சுயநலத்துக்காக, தன் பதவிக்காக யூதர்களை பிரியப்படுத்த, அநேக சந்தர்ப்பங்களை, சொந்த பந்தங்களை பிரியப்படுத்த, விருந்தாளிகளை பிரியப்படுத்த, விருந்தாளிகளுக்காக விருந்துக்கு போகவும் வெளியூர் போகவும் ஒப்பு கொடுத்துமே. உங்களுக்குன்னு போடப்பட்ட இருக்கையில கர்த்தர் காத்திருந்தார் ஐயா. ஆனால் இல்லையே, நாம ஒரு பிளாத்து தான் இல்லையா? நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 18 அதிகாரம் 37, 38. எவ்வளவு தூரம் இயேசுவோடு நெருங்கி வந்திருக்கிறான் பாருங்க பிலாத்து. அப்படி நெருங்கினவன் தன் சாணத்தை இழந்து விட்டான். 18, 37, 38. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியோன் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான். சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதரிடத்தில் வெளியே வந்துட்டான். இவ்வளோ தூரம் வந்தவன்
இயேசுவை கண்டவன், வார்த்தைகளை கேட்டவன், சத்தியமாவது என்ன என்று சத்தியத்தை கேட்கணுன்ற அளவுக்கு வந்தவன், அவ்வளவு நெருக்கமா வந்தவன் வெளியே போயிட்டான் என்றால் அவனுக்காகவும் அந்த இருக்கை இல்லை. எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே நாம் வசனத்தை நல்லா கேட்கிறவங்க தான், சத்தியத்தை கேட்கிறவங்க தான். நம்ம அவ்வளோ நெருக்கமானவர்கள் தான். நம்மளும் சத்தியத்தை கேட்காத மக்கள் கிடையாது, ஆவிக்குரியவர்கள் தான். ஆனால் இந்த பிலாத்துவை போல எத்தனையோ விஷயம் நம்ம சுயநலத்துக்காக நித்திய ராஜாவை காணக்கூடாதபடி, விரும்பாதபடி சொந்த அலுவலுக்கு போயிட்டுமே இல்லைங்களா? அன்னைக்கு தான் விருந்து வைக்கிறதும், வெளியூர் போகிறதும், அன்னைக்கு தான் வேலைக்கு போகிறதும் என்று கொஞ்சம் கூட நமக்கென்று கர்த்தர் காத்திருப்பாரே, நமக்கென்று இருக்கிற ஒரு இருக்கை காலியாக இருக்குமே என்ற உணர்வில்லாமல் பிலாத்து போல் இருந்திருக்கிறோமே, எப்படி 2020 இப்படி இருக்க போகிறோமா என்று நீங்கள் யோசிக்கணும். மூன்றாவது, அந்த காலியாக இருந்த இருக்கையில் காய்பாவை எதிர்பார்க்கவில்லை. பிரதான ஆசாரியனாக இருந்த அண்ணாவையும் காய்பாவையும் எதிர்பார்க்கவில்லை. ஏன் என்று கேட்டால், இந்த காய்பா அண்ணா என்கிறவர்கள் பிலாத்தை விட மிக நெருக்கமாய் இயேசுவை அறிந்தவர்கள், யூத குலத்தை சேர்ந்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள், இயேசுவை இன்னார் என்று அறிந்தவர்கள், இயேசுவின் போதனையை நன்றாய் விளக்கி அலசி ஆராய்ந்து பார்த்தவர்கள், அற்புதங்களை கண்டவர்கள், கேட்டவர்கள், அவ்வளவு பிலாத்துவை காட்டிலும் நெருக்கமானவர்கள் அண்ணாவும் காய்பாவும். ஆனால் அவர்களுக்கு அல்ல அந்த இருக்கை, அவர்களும் அதை இழந்து விட்டார்கள். ஏன்னு கேட்டா, அவ்வளவு நெருக்கமாக இயேசுவை அறிந்தவர்கள் தான். ஆனால் அவர்களோ பொறாமையினால் இயேசுவை சிலுவைக்கு அனுப்பி தங்கள் ஸ்தானத்தை இழந்து விட்டார்கள். நீங்க வாசிக்க பார்க்கலாம், மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். மார்க்கு 15:9. பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து என்றால், இந்த ஆசாரியர்களும் யூதர்களும் இயேசுவின் மேல் கொண்ட பொறாமையினால் அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த பொறாமைத்தான் இயேசுவை அவ்வளவு நெருக்கமாய் அறிந்தும், சத்தியத்தை அறிந்தும், யூதகுலத்திலே வந்த யூத ராஜசிங்கம் இயேசுவை அவர்கள் தள்ளிவிட வைத்தது என்று சொன்னால் பொறாமை இல்லையா? அந்த இருக்கையை இழந்ததுக்கு காரணம் பொறாமை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ சத்தியத்தை கேட்குறோம், நம்ம வசனத்தை கேட்குறோம் நம்ம. ஆனால் இன்னும் சில விஷயங்களில் நாம் தோலுரிக்கப்படாதவர்களாகவே இருக்கிறோம் இல்லைங்களா? எவ்வளோ பொறாமை இருக்குது நமக்குள்ள, ஈகோ இருக்குது நமக்குள்ள. சொல்லுங்க, அந்த ப்ரேயர் குரூப் அவன் வந்திருக்கிறானா, நான் வரமாட்டேன். அந்த டீமில் அவன் இருக்கிறானா, நான் வரமாட்டேன். அந்த வேலையை அவன் செய்கிறானா, அவன் செய்யட்டும், எனக்கு என்ன என்று தேவ ராஜ்யத்தை சேதப்படுத்தி இருக்கிறோம் இந்த வருஷத்தில். இருக்குதா இல்லையா உங்களுக்கு? கில் த பேபி அப்படின்னா சாலமன் என்ன அர்த்தம்? 2 வேசிகள் ஒரு குழந்தைக்காக உரிமை பாராட்டுறாங்க, நியாயம் தீர்க்கணும். சாலமன் சொல்றான், அந்த குழந்தையை 2ஆக பிரித்து பாதி இவளுக்கு பாதி இவளுக்கு கொடுங்க. கில் த பேபி. குழந்தை போட்டோம், சாகட்டும். அது ஒரு நியாய தீர்ப்பு. அதுல ஒருத்தி சொல்றான், உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், அது சாகட்டும். உண்மையான தாய் சொல்ல முடியுமா? உண்மையான தாய் இல்லை. உண்மையான தாய் சொல்லு, வேதம் சொல்கிறது, இதை கேட்ட உடனே அவள் குடல் துடித்தது. ராஜா, இல்லை இல்லை, அந்த குழந்தை எனக்கு வேண்டாம், அவ கையிலேயே கொடுத்துருங்க, எனக்கு என் குழந்தை உயிரோடு இருக்கணும், நான் முக்கியம் இல்லை.
அதான் உண்மையான தாய். இன்றைக்கும் இந்த வருஷத்தில் எத்தனையோ விஷயம் ஈகோ பார்த்து நம்ம ஊழியங்களில் எத்தனை விஷயம் நம்ம நமக்கு கருத்து கொடுத்த வாய்ப்பு இழந்திருக்கிறோம். சொல்லுங்க பார்ப்போம். என்றால் நாம் அண்ணா காய்ப்பா மாதிரி தானங்க இருக்கிறோம். சொல்லுங்க. நம் ஸ்தானத்தை இழந்து என்றால் நம்மெல்லாம் இந்த நாளில் உணர்வடைந்து பாதிக்கப்படுறது கில் த பேபி, குழந்தை. தேவராட்சியம், ஆண்டவரின் ஊழியம், ஆண்டவரின் சபை என்பதை உணர்ந்து இந்த நாளிலே எல்லா ஈகோ, எல்லா பொறாமை, சுயநலம், கசப்பு, பொருளாசை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு, அல்ல பலிபிடத்தில் வைத்துவிட்டு இன்றைக்கு ஒரு புதிய மனுஷனாய் பலிபிடத்து வரும்படி கர்த்தர் ஏவுகிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் அந்த வெறுமையாயிருந்த நாற்காலி யாருக்கு? யூதாசுக்கும் இல்லை, பிலாத்துவுக்கும் இல்லை, அண்ணா காய்பாவுக்கும் இல்லை, அல்லது அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த மற்ற எந்த யூத கூட்டத்துக்கும் இல்லை. இயேசுவோடு கூட இருந்த, தெரிந்து கொள்ளப்பட்ட, சீசனாயிருந்த தோமாவுக்கென்றே போடப்பட்ட அந்த இருக்கை காலியாயிருந்தது. அன்றைய தினம் அவன் அங்கே இருக்கவில்லை. நான் சொல்கிறேன் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இது தோமாவுக்காக எழுதப்பட்ட வார்த்தை இல்லை. அன்றைய தினம் அவன் எங்கே இருக்கவில்லை என்று சொன்னால் தோமாவுக்கு அல்ல, நமக்காக எழுதப்பட்ட வார்த்தை இல்லையா? அதுவும் இயேசு கிறிஸ்து வந்திருந்த பொழுது அவன் இருக்கவில்லை. அதுதான் ரொம்ப விசேஷங்க. ஒவ்வொரு ஆராதனை என்பது ஆண்டவர் இயேசுவே தரிசனமாகிற உயிர்த்தெழுந்த நாள். இன்னும் அமைதியா இருக்கீங்க எல்லாரும்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை என்பது அருள்நாதர் இயேசு உயிர்த்தெழுந்த தெய்வம் இங்கே தரிசனமாகிற அற்புதமான ஒரு நேரம். ஹல்லேலூயா. இன்றைய ஆராதனை என்பது நமக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த உயிர்த்தெழுந்த தெய்வம் நமக்கு முன்பாக தரிசனமாகி ஆவியாய் தரிசனமான ஒரு அற்புத நேரம் ஐயா இந்த ஆராதனை. ஹல்லேலூயா. நமது கண்களினால் காண முடியாமல் போனாலும் சரி, காணக்கூடாதவரும் ஒருவரும் கண்டிராதவருமாகிய ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன் இயேசு இங்கே தரிசனமாகி இருக்கிறார். நாம் அறியாத ஒருவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாசமாயிருக்கிற, தரிசிக்கிற, தரிசனம் கொடுக்கிற ஒரு நாள் தான் இந்த உயிர்த்தெழுந்த திருநாள். அப்படி இயேசு தரிசனமான அந்த நாளை தோமா எழுந்துட்டாரே. இந்த வருஷத்தில் எத்தனையோ நாட்கள் நாம் அப்படி இழந்துட்டுமே. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். 2024 ஒரு ஞாயிற்றுக்கும் நான் விட மாட்டேன். உயிரே போனாலும் இங்க போகட்டும்னு வாங்க. உயிர் போகாது, நீடி ஆயில கர்த்தர் தருவார். அல்ல கைத்தறி தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தோமா மட்டும் அன்னைக்கு வந்திருந்தா அவர் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளாக மாறி இருக்குமே இல்லையா? உயிர்த்தெழுந்த தெய்வத்தை காண முடியாமலே போயிட்டாரு ஒரு வாரத்துக்கு. அப்புறம் அடுத்த வாரம் பார்க்கிறாரு. அதே போல் நமது ஞாயிறு ஆராதனைகள் என்பது, ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுந்த திருநாள் என்பது நமது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். யாருக்கு தெரியும், ஒவ்வொரு ஆராதனையும் நாம் மறக்க முடியாத ஒரு நாளாக கர்த்தர் நம்ம மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. ஆமென். பிறகுதான் யோசித்திருப்பார், ஐயோ அந்த நல்ல நாளை இழந்துட்டேன். முதல் கேள்வி, காணாமல் போன அந்த மனிதன் யார்? தோமா அப்படின்னு பார்த்தோம். இரண்டாவது கேள்வி, தோமா ஏன் அங்கு இருக்கவில்லை? தோமா ஏன் அங்கு இருக்கவில்லை? யோவான் 20:25 20:25. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தை என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான்.
ஆண்டவர் இயேசுவை தரிசித்ததை சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க தோமாவுக்கு, தோமாவே நீ வராமல் போயிட்டியாப்பா, எவ்வளோ பெரிய அற்புதம், அது அதிசயம், அநியாயமாக இருந்துட்டியாப்பா, செத்துட்டாருன்னு நினைத்த நம்ம எஜமா உயிர்த்தெழுந்து வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாரு, உங்களுக்கு சமாதானம் சொன்னார், ஊழியத்துக்கான அழைப்பை மறுபடியும் கொடுத்தாரு, பரிசுத்தாவை எங்கள் மேல் ஊதினார், எங்களை ஆசீர்வதித்து அனுப்பினாரே. ஐயோ தோமா, அந்த அற்புதமான ஒரு நேரத்துக்கு நீ இல்லாம போயிட்டியாப்பா என்று தங்கள் ஆதங்கத்தை தோமாவிடத்தில் ஷேர் பண்றாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆராதனை அட்டன் பண்ணுகிற தேவ பிள்ளைகள் அந்த வாரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிறத, தரிசித்ததை, தீர்க்க தரிசனத்தை வராதவங்களுக்கு சொல்கிறீங்களாங்கிறது கேள்வி. நான் வந்தேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப சந்தோஷம், ஆண்டவரே தோத்திரம், இது ஒரு பகுதி, தப்பு கிடையாது. ஆனால் இதை அடுத்தவரோடு, வராதவர்களோடு, பல நாட்களை வராம இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்வது தான் முதல் சுவிசேஷம். சீஷர்கள் ஷேர் பண்ண முதல் சுவிசேஷம் இதுதாங்க, இல்லையா? நீங்க மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை, 20ஆம் அதிகாரம் 25 மறுபடியும் வாசிங்க நீங்க. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம், கர்த்தரை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். இதுதாங்க காஸ்பல், இதுதாங்க சுவிசேஷம். என்ன சுவிசேஷம் நினைக்கிறோம் நம்ம? சுவிசேஷம் என்ன நினைக்கிறோம் நம்ம? நாங்கள் இயேசுவை கண்டோம், அவர் பேசினதை கேட்டோம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றோம் என்பதை அடுத்தவருக்கு, வராதவனுக்கு சொல்றதான சுவிசேஷம் என்றால், இந்த வருஷத்தில் எத்தனையோ விஷய கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை ஒவ்வொரு வாரம் செய்திருக்கிறாரே, நாம் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறோம்? வராதவங்களுக்கு குறிப்பா, இன்னும் குணப்படாத மக்களுக்கு எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோங்க? சொல்லாது தப்பு இல்லையா? பாவனா என்ன நினைக்கிறோம் நம்ம? தேடுறது, கொலை செய்யறது, அதுதான். அதுக்கு தான் என்னைக்கு செத்துட்டோமே. ஒருவன் சொல்லாதிருந்தால் எனக்கு எப்படி தெரியும்? பார்த்தீங்களா? சுவிசேஷத்தை அறிவிக்க விட்டால் எனக்கு என்னங்க? ஐயோ, இதாங்க சுவிசேஷம். வெரி சிம்பிள் காஸ்பல். ஆக இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். இந்த நாளிலே, ஆராதனைகளிலே என்னத்தை நாம் தெரிந்து கொண்டோம், கற்றுக்கொண்டோம்? கர்த்தர் என்ன பேசினார்? சாட்சியம் மூலம் என்ன பேசினார்? வசனத்தில் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? என்ன தீர்க்கதரிசனம் வந்தது என்பதை வராதவர்களுக்கு முதல்ல சொல்லுகிற அந்த சுவிசேஷ வேலையை முதல்ல செய்வேன்னு இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். அல்லேலூயா, ஆமே. அப்படி பண்ணுவேன் சொல்லுவேன்றவங்களாம் கையை ஓய்த்தி தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். உங்கள் கையை ஓய்த்தி காட்டுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமே. அதாங்க காஸ்பல். எத்தனையோ பேர், நான் ஆண்டவருக்கு நான் மகிமையாக பேசுகிறேன், எத்தனையோ தேவ பிள்ளைகள் நம்ம திருச்சபையில், அவர்கள் இந்த திருச்சபை வளர்ந்ததுக்கு காரணங்களை ஒன்று, அவர்கள் ஒரு முறை எங்கள் ஆலயத்துக்கு வந்து பாருங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாங்க என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்தவர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள். ஆமே. உங்களுக்கு எந்த பெரிய சுவிசேஷம் உங்களுக்கு சொல்ல தெரியலனாலும் ஒன்று சொல்லலாங்க. இது ஒன்று சொல்லலாம். இன்னொன்று ரொம்ப அற்புதமான ஒரு வேத பகுதி இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 46, யோவான் 1:46. எதை சொல்றோமோ இல்லையோ இதை சொல்லலாம். அதற்கு நாத்தான்வே, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். அவ்வளவுதாங்க. பெரிய டாக்டரிங்லாம் ஒன்றும் சொல்லல. நாத்தான்வேல் தேர்னவன் தான். அவனுக்கு பெரிய உபதேசத்தையோ உபதேச சட்டங்களையோ பேசல. வந்து பார், கம் அண்ட் see, அவ்வளவுதாங்க. அப்படி வந்தவன் தான் நாத்தான்வேல். அவன் வரும்போதே கர்த்தர் சொல்றாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், உன்னை அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே கண்டேன். ஷாக் ஆயிட்டாங்க அவன்.
ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? அவன் அத்தி மரத்தின் கீழ் இருந்து தினந்தோறும் தியானம் பண்ணுகிறவன். என்ன தியானம் பண்ணானாவன்? அதைத்தான் கண்டுபிடிச்சாங்க இயேசுநாதர். என்ன தியாகம் பண்ணாவன்? ஐயோ, நான் தனிமையாக இருக்கிறேன், என் உணர்வுகளை யார் புரிவார்கள், அறிந்து கொள்வார்கள், என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தன் தனிமை உணர்வை எல்லாம் கொட்டி தீர்த்த ஒரு இடம் அத்தி மரத்தின் கீழே. அவன் தனிமைப்பட்டு இருந்த அந்த நேரத்தை இயேசு பார்த்தார். அதை தான் சொல்றார், நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே உன்னை கண்டேன்னு சொன்ன உடனே அவன் சரண்டர் ஆயிட்டாங்க. அப்படியே, ஆண்டவரே உமக்கு எப்படி தெரியும்? கர்த்தர் சொல்றாரு, இதை விட பெரிதான வேளை காண்பாய். அவன் டோட்டலா சரண்டர் ஆகி இயேசுநாதருக்கு சீசனாவே மாறிட்டாயா. சிம்பிள் காஸ்பல் வந்து பார், கம் அண்ட் சீ. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த சுவிசேஷம் நீங்க சொல்லலாம் இல்லையா? இல்லையா? வந்து பாருங்க. வாலிப தங்கச்சி தம்பி படிக்கிற இடத்துல பெரிய சுவிசேஷம் சொல்லலாம், பரவாயில்ல, இப்படி ஒரு அழைப்பு கொடுங்கள். அடுத்த வருஷம் இந்த காங்கிரிகேஷன் டபுளா மாறிடும். நல்லா கைத்தறி தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்படி அந்த நாளிலே இயேசுவை தரிசித்தோங்கிறத அவங்க சொல்றாங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். அந்த 25 மறுபடியும் வாசிங்க. 20-25. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவர் உடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். ஏன் அப்படி சொல்றாருன்னா, மற்ற சீஷர்களை விட தோமா ரொம்ப வித்தியாசமான ஒரு மனிதர். என்ன வித்தியாசமான மனிதர்னா, ஆண்டவருக்கு அன்பு இருக்குது, உண்மைதான், அவர் சீஷர் தான். ஆனால் மற்றவர்களை போல பேதுரு, யோவான், யாக்கோவை போல ஆண்டவரோடு ஆழமான ஈடுபாடு கிடையாதுங்க அவருக்கு. அதுதாங்க பிரச்சனை. ஆண்டவரோடு ஆழமான ஒரு ஈடுபாடும் ஐக்கியமும் இல்லாதவர்கள் தான் அந்த கூட்டத்தில் இருக்க மாட்டார்கள். ஆண்டவருக்கு நமக்கு ஆழமான ஐக்கியம் ஈடுபாடு இல்லாதவர்கள் தான் உயிர்த்தெழுந்த நாளாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இருக்க மாட்டார் பெரும்பாலும். என்றால் நமக்கு ஆண்டவருக்கும் எவ்வளோ ஆழமான தொடர்பு இருக்கு, நீங்களே தியானம் பண்ணுங்க. ஏன் நம்ம வர்றதில்ல, ஞாயிற்றுக்கிழமை வரல என்றால் ஆண்டவரோடு நமக்கு ஐக்கியம் ஆழமா இல்லை. இருந்தா இப்படி இருப்போமா சொல்லுங்க? ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஏதோ 2-3 மழை துளி விழுந்ததுங்க, சரியான மழைங்க வரலங்கன்றான் இல்லைங்களா? ஏதோ தலைவலி வரத்தான் செய்யும், சரியான தலைவலிங்க, வர முடியாமல் போயிடுச்சுங்க. டிவி பார்க்கறதுக்கு, சீரியல் பார்க்கறதுக்கு, மொபைல் பார்க்கறதுக்கு தலைவலி இல்லையா சொல்லுங்க? அதுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் ஆராதனைக்கு வருவதற்கு தலைவலி. ஆண்டவரோடு ஆழமான தொடர்பு இல்லாததினால் நம்ம அநேக ஞாயிறு ஆராதனைகளையும் திருவிருந்தையும் அசட்டை பண்ணியிருக்கிறோம். அன்னைக்கு அவர் இங்கே இல்லாத காரணம் அதுதான். அவர் மிஸ் ஆனது காரணம். ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அருமையான வசனம். அப்படி இருக்கணும் நம்ம. அதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன். 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. கர்த்தருடைய வழிகளிலே யோசபாத்தின் இருதயம் உற்சாகம் கொண்டது. நல்ல ராஜாங்க அவன். என்ன காரணம்னா, ஆண்டவருடைய வழிகளிலே அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. என்ன வார்த்தை பார்த்தீங்களா? இது அப்படியே அண்டர்லைன் பண்ணுங்க நீங்க. ஆகவே தான் யோசபாத்தை இதை ஆசீர்வதித்தார். அவனுக்காக யுத்தம் பண்ணினார். 3 பெரிய கூட்டத்தில் அவர்களை வெட்டி மடிந்து போக செய்து, ஆக தோல்வியோடு இந்த அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை பெராக்காவாக ஆசீர்வாத பள்ளத்தாக்க மாத்தினார்னா, ஆண்டோடைய காரியங்களிலே இவன் உற்சாகம் கொண்டான்.
நான் உங்களுக்கு சேலஞ்சாக சொல்லுகிறேன், கர்த்தருடைய காரியங்களை மட்டும் உற்சாகமாக இருந்தால், கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் ஞாயிறு ஆராதனைங்க, பரிசுத்த பந்தி மற்றும் சுவிசேஷ வேலைகள், ஊழியங்கள், ஜெபங்கள்ல நீங்க உற்சாகம் கொண்டால் நீங்க எந்த ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் சேலஞ்ச் பண்றேங்க, எல்லாம் உங்களை தேடி வரும், வரிசையா உங்களை தேடி வரும். நான் இன்னும் சொல்ல, இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவின் பலத்தில் சொல்லுகிறேன். ஓ, தீர்மானம் பண்ணிவிட்டால் நீங்கள் தேடாததை எல்லாம், கேளாததை எல்லாம், ஓ, அதிகமாய் கொடுத்து கனம் பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஓ, நீங்கள் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், தேடாத ஞானத்தை கொடுப்பார். ஆனால் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும், உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். அது நடக்கும், அது நடக்க. அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறது தானாய் கொடுக்கிற அப்பன் இயேசு இங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஒண்ணு ஏன் வரலன்னா, அவன் ஆண்டவரோடு அந்த சின்ன கூட்டத்தோடு ஆழமான ஐக்கியம் இல்லை. இரண்டாவது, தோமாவுக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஐயோ, நாம் நம்பி இருந்த ஆண்டவர் இறந்து விட்டார், மரித்து விட்டாரே, நான் என்ன செய்வேன் என்று அவருக்குள்ள துக்கம், துயரம், சந்தேகம் இருந்தது. அதான் ஒரு பிரச்சனைங்க. தோமாவின் பிரச்சனையே அதுதான். இயேசுவை காணாததினால் உண்டான துன்பம், துக்கம், துயரம். இந்த பிரச்சனைக்கு தீர்வை அவர் எங்க தேடி இருக்கணும்? தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் ஐக்கியத்திலே, அங்கத்தான் தேடி இருக்கணும் அவர். ஆனால் தன் பிரச்சனைக்கான தீர்வை இந்த ஐக்கியத்தில் தேடல, வேற இடங்களிலே தேடி போனார். நீங்க அந்த சரித்திரத்தை படிக்கணும். நீங்க யூத சரித்திரம் இருக்கிறது. தோமா இந்த ஒரு வார காலத்தில் அவர் எப்படி இருந்தான்னு ஒரு படமே எடுத்திருக்காங்க. நல்ல அருமையாக இருக்குது அது தோமாவை குறித்து. இந்த ஒரு வார காலம் அவர் என்ன செய்தார் அப்படின்னு, இயேசுவின் சரீரத்தை குறித்து, இயேசு எப்படி மரித்தார் என்பதை குறித்து இந்த ஆராய்ச்சியிலே தான் ஈடுபட்டாருங்க. தன் பிரச்சனைக்கான பரிகாரத்தை தேவ சமூகத்தில் தேடலை, வேறு இடத்திலே தேடினார். அதனால தான் அங்கே அவர் இல்லை. ஆமென். ஆகவே பிரச்சனைக்கான பரிகாரத்தை நீங்கள் தேவ சமூகத்தில் தேடுங்க. அன்னால் அப்படித்தானே தேடினா? 1000 பிரச்சனை இருந்தது. ஆனால் தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றின பிறகு அதன் பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. 1 சாமுவேல் 1:11 பார்க்குறோம். ஆதியாகமம் 25:22 என்ன சொல்லுதுங்க? ரெபேக்காளுக்கு ஒரு பிரச்சனை, குழந்தை இல்லைன்னு பிரச்சனை. ஜெபம் பண்ணால் குழந்தை கொடுத்துட்டாரு. ஆனால் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதுகிறது. அப்படி ஜெபம் பண்ணுறா, தேவ சமூகத்துக்கு வந்தாலாம். அந்த ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். 22, 25, 22. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ, இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று விசாரிக்க தேவனை தேடி வந்தார். கர்த்தர் பேசிட்டார். தீர்க்க தரிசனம் எப்போ நடக்க போறது சொல்றாருங்க. மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று யாக்கோபின் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டார். பார்த்தீங்களா? இப்போ எல்லாம் குழப்பம், கலக்கம், பிரச்சனைக்கெல்லாம் பரிகாரம் எங்கே இருக்குது? தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா, ஆமென். வருகின்ற வருஷத்தில் என்ன பிரச்சனை இருக்கட்டும், இங்கே ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, அல்ல அந்த ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. நம்பிக்கையோடு வந்துடுங்க. ஆலயத்தில் முழங்கால் ஊன்றி ஜெபம் மட்டும் பண்ணுங்க. நீ ஒரு சிம்பிள் ஃபெய்த்துங்க, ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க. நீ உங்களுக்கு அற்புதம் நடக்குதா இல்லையா பாரு. ஆண்டோடைய ஆலயத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அவர் ஏன் அங்கே இல்லைன்னா, ஆண்டவரோடு ஆழமான ஐக்கியம் இல்லை. 2வது பிரச்சனைக்கான தீர்வை வேறு இடத்துல தேடினாரு. 3வது நம்பிக்கையை
இழந்து விட்டார். நம்பிக்கையை இழந்துட்டார். என்ன அவர் நினைச்சிருப்பார், இப்படி நான் அந்த கெத்செமனே தோட்டத்தில் இருந்தேன், யூதாஸ் முத்தமிட்டு காட்டி கொடுத்ததையும் கண்டேன், இயேசுவை கைது செய்ததையும் நான் பார்த்தேன், அவரை ஆசாருடைய அரண்மனைக்கு கொண்டு போனதையும் அடித்ததையும் முள்முடி சூட்டினதையும் அவரை பரியாசம் பண்ணதெல்லாம் நான் கேட்டேன். பிலாத்து தீர்ப்பு சொன்னதும் அவர் சிலுவையில் அறையப்பட்டதையும் நான் கேட்டேன். அந்த சிலுவையிலே என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று எஜமான் கதறி சொல்லி தலை சாத்ததையும் நான் கேட்டேன். அவர் மரித்து விட்டார், மரித்தே விட்டார். இனி பேசி என்ன பிரயோஜனம்? இனி அங்க போய் என்ன பிரயோஜனம்? அவர் மரித்து விட்டார், மரித்து விட்டார், மரித்து விட்டார். இஸ் டெட், இஸ் டெட் என்று டோட்டலா நம்பிக்கை இழந்ததின் விளைவு அங்கே அவர் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அநேக சந்தர்ப்பங்களில் நம்ம செத்த தெய்வமா பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆகவே தான் ஆராதனைக்கு வர்றதில்ல, பரிகாரத்தை இங்க தேடுறதல்ல. ஆராதனைகள் நமக்கு செத்த ஆராதனை போல் இருக்குது நிறைய பேருக்கு இல்லையா? யாருக்கு செத்த ஆராதனை தெரியும்னா, இயேசு மரித்து விட்டார் என்று மரித்த தெய்வமாக பார்க்கிறவர்களுக்கு தான் இது மரித்த ஆராதனை தெரியுங்க. ஆனால் உயிருள்ளவர்களுக்கு இது உயிர்த்தெழுந்த ஆராதனையாகவே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால எப்போ நம்ம ஆத்மா அனலோடு இருக்க காத்துக்கிடுங்க, வசனத்தை கேளுங்க. ஸ்தோத்திரம். அங்கே இல்லாத காரணம் நம்பிக்கையை இழந்து விட்டார். இந்த துயரமும் கசப்பும் நம்பிக்கையற்ற நிலைமைத்தான் அந்த நல்ல ஐக்கியத்திலிருந்து தோமாவை துரத்தி விட்டது. என்றால் இன்னைக்கு எல்லாம் கசப்பு இதெல்லாம் மாறணும். மரித்த தெய்வம் அல்ல, மரித்தேன் ஆனால் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிற தெய்வத்தான் ஆராதிக்கிறோம். அப்படி விசுவாசத்தோடு இங்கே வாங்கினீங்க. சில பிரச்சனைகள் வரும், ஆனால் கைவிடவே மாட்டார். தரியு ராஜா அரண்மனையில் இருந்தான், தானியேல் சிங்க கெபியில் இருந்தான். தானியேல் 6ஆம் அதிகாரம். அரண்மனையில் இருந்த ராஜாவுக்கு தூக்கம் இல்லை, கலக்கம், பயம், அழுதுகிட்டு இருக்கிறான். ஆனால் சிங்க கெபியிலே இருந்த தானியேல் சந்தோஷமா இருக்கிறார். என்ன காரணம்? அரண்மனையில் தேவ பிரசன்னம் இல்லை, தானியேலோடு சிங்க கெபியிலே தேவ பிரசன்னம். நாம சிங்க பெகியில் இருந்தாலும் சரி, அங்க தேவ பிரசன்னம் இருக்குமானால் அந்த பிரசன்னத்துக்கு என்னையானது உலகத்தில் ஒன்றுமில்லை. எப்பேற்பட்ட சிங்க கெபியிலும் காப்பாற்ற கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. நல்ல கைத்தறி தோத்திரம் பண்ணுங்க. அந்த தேவ பிரசன்னம் இங்க இருக்கிறது. ஓ, அந்த தேவ பிரசன்னம் நிரம்பின ஆராதனை நம்ம விடக்கூடாது. நம்ம ஹல்லேலூயா, ஆமென். முதல் கேள்வி, காணாமல் போன இந்த மனிதன் யார்? தோமா. ஏன் அங்கே இருக்கவில்லை? இரண்டாவது கேள்வி, அவர் ஒரு வித்தியாசமான மனிதர், ஆண்டவரோடு ஆழமான தொடர்பில்லை, பிரச்சனைக்கான பரிகாரத்தை வேற இடத்துல தேடினார், நம்பிக்கை இழந்து விட்டார், ஆகவே அங்கே இல்லை. மூன்றாவது, சந்தேக தோமா நம்பும் தோமா ஆனார். சந்தேக தோமா நம்பும் தோமாவானார். யோவான் 20ஆம் அதிகாரம் 27-28 வாசிக்கலாம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் தேவனே, என் தேவனே என்றான். சந்தேக தோமா
நம்பும் தோமாவானா. டவுட்டிங் தாமஸ் became believing தாமஸ். இப்படி தோமா தோல்விகளை சந்தித்திருந்தாலும் ஒரு அவநம்பிக்கை, துயரம், கசப்பு, ஆழமான தொடர்பு இல்லை, இப்படிப்பட்ட பல தோல்விகளை சந்தித்திருந்தாலும் முடிவு வெற்றியாயிருந்தது தோமாவுக்கு. இல்லைங்களா? அப்படியே முடியல. தேவ பிள்ளைகளின் முடிவு எப்போ வெற்றியாக தாங்க இருக்கும். ஆமென். ஆரம்பம் தோல்வி போல இருக்கும், ஆரம்பம் பிரச்சனை போல இருக்கும், ஆனால் முடிவு மகிமையாக தான் இருக்கும். கர்த்தர் உங்களோடு பேச நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய முடிவெல்லாம் மகிமையாக இருக்கும். உங்கள் பிரச்சனைக்கான முடிவு மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. பாதியில கர்த்தர் கைவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட நம்பாத தோல்வியை கண்ட அந்த தோமாவைத்தான் எல்லா சீசரை காட்டிலும் வெகு தொலைவில் இருக்கிற இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, சென்னை பட்டணத்துக்கு அனுப்பி சென்னை பட்டணத்திலே இரத்த சாட்சியாய் மரித்தார் என்றார். ஓ, இந்த தோமாவுடைய வாழ்க்கை எத்தனை அற்புதம் ஐயா. 12 சீசன்ல ஒரு சீசனையே நம்ம நாட்டுக்கு அனுப்பினாரே, நம்ம தமிழ்நாட்டுக்கு அனுப்பினார்னா நம்ம தமிழர்கள் மேலே ஆண்டவர் வைத்த கரிசனை, ஓ ஆசை, வாஞ்சை, விருப்பம், ஹல்லேலூயா, எவ்வளோ பாக்கியம் நமக்கு. மற்ற சீசனெல்லாம் ஐரோப்பாவை சுற்றி அங்கே தான் மறித்திருக்கிறாங்க. இவர் ஒருத்தர் தான் இவ்வளோ தூரம் வந்து மொழி அறியாத, கலாச்சாரம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய 33 கோடி தெய்வங்கள் வணங்கக்கூடிய இந்த தேசத்துக்கு வந்து சுவிசேஷம் சொல்லி நம்ம தேசத்திலேயே மரித்து இங்கே அடக்கம் பண்ணப்பட்டார். ஹல்லேலூயா. தோல்வியடைந்த ஒரு மனிதன் வெற்றி பெற முடியும் என்பதற்கு அடையாளம் இந்த தோமா. இப்போ பேதுரு யோவான் வந்து சொல்கிறாங்க, நம்ம வாசி கேட்டோம் 20-25 நாங்கள் ஆண்டவரை கண்டோம் அப்படின்னு சொல்லி. அவர் என்ன சொன்னார்னு பார்த்தோம். இல்லை, அவருடைய காயத்திலே நான் என்னுடைய விரல்களை போட்டால் ஒழிய விழாவில் காயங்களில் போட்டாலும் நம்ப மாட்டேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட அந்த தோமாவுக்காகவே இயேசு மீண்டும் தரிசனமானார். 26 மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்றாரு. இந்த தோமாவுக்காகவே, சந்தேகப்பட்ட தோமாவுக்காகவே உயிர்த்தெழுந்த தெய்வம் மறுபடியும் தரிசனமாறார். தரிசனமாகி என்ன சொல்றாரு தெரியுங்களா? தோமா என்ன சொன்னாரோ அதையே சொல்றாரு பாருங்க. நீங்க வாசிங்க பார்க்கலாம் அடுத்த வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு அப்படின்றாரு. சீசருங்க யாரும் சொன்னாங்களா அவருக்கு? இல்லை, அவருக்கு எல்லாம் தெரியுங்க. முற்றும் அறிந்த தெய்வம். இவர் என்ன பேசுறாரு, என்ன சிந்தனை இருக்கிறாருன்னு தெரியும் அவருக்கு. ஆகவே சந்தித்த உடனே சொல்றார், தோமாவே உன் விரல்களை என்னுடைய விழாவிலே போட்டு பாருப்பா அப்படின்னார். அதை பார்த்த உடனே உள்ளம் உடைந்தார் தோமா. உள்ளம் உடைந்து சொல்றாரு, என் ஆண்டவரே, என் தேவனே. அந்த வார்த்தை டோட்டலாக மாத்திருச்சுங்க. என்னை தொட்டுப்பார். ஆண்டவரின் பிரசன்னம் எப்பேற்பட்ட மனிதன் வாழ்க்கையை தலகடா மாத்திருங்க. உங்களுக்கு டியர் பேரண்ட்ஸ், அருமையான தாய்க்கு நான் சொல்லுகிறேன், இல்லை தகப்பனுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் தறிக்கிட்டு போயிருக்காங்களா, கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறாங்களா, இன்னைக்கு சொல்கிறத நம்புங்க. செவம் மட்டும் பண்ணுங்க. நீங்கள் ஆண்டவரின் ஒரு சின்ன பிரசன்னம் அதில் தலைகளாக மாற்றிடும். 100% உண்மைங்க அது.
ஹல்லேலூயா. என்னை தொட்டு பாருப்பா, அவ்வளவுதான். இவ்வளவு சந்தேகப்பட்ட இந்த டப் மைண்டட் தாமஸ், டபுள் மைண்டட் தாமஸ் டோட்டல் மாறிட்டாருங்க. ஒரே நிமிஷம் தாங்க. ஆண்டவரின் பிரசன்னம் அத்தனை வல்லமையானது. ஆகவே தான் சொன்னேன், குணப்படாத பிள்ளைகளுக்காக அல்லது புருஷனுக்காக அல்லது மனைவிக்காக கூட ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரின் ஒரு பிரசன்னம் அவளை தலைகீழாய் மாற்றிவிடும். ஆமே, நம்புறீங்களா நீங்க? பிரைஸ் தி லார்ட். தோமாவை மாத்துறதுக்காகவே மறுபடியும் தரிசனமானார்னா எத்தனை அற்புத தெய்வம். ஒன்று சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தோமா பார்த்து சொல்றாரு பாருங்க ஆண்டவர். இப்போ வாசிங்க 29வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். என்று கண்டு விசுவாசிக்கிற இந்த பிசிக்கல் பிரசன்ஸ், சரீர பிரகாரமான தரிசனத்தை இல்லை தோமா, ஸ்பிரிச்சுவல் பிரசன்ஸ், ஆவிக்குரிய தரிசனம் தான் உனக்கு வேணும் என்று தோமாவுக்கு மட்டுமல்ல, நாம் அனைவருக்கும் கர்த்தர் சொல்கிறாருங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் பார்க்கணும் ஆசை இருக்கும், தப்பு கிடையாது. ஆனால் அதை விட ஆசை என்ன இருக்கணும்னா, அவர் எங்கும் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், நான் ஜெபம் பண்ணா அங்கே வருகிறார், எங்கே 2 பேராவது 3 பேராவது நாமத்தில் கூடியிருக்கிற மத்தியில் நான் இருக்கிறேன், உலகத்தின் முடிவு வரையும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அவர் எங்கும் இருக்கிறார், யாருக்குள்ளும் இருக்கிறார், எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் தான் நமக்கு வேணும். அதை தான் சொல்றாங்க, கண்டு விசுவாசிக்கிறதே அந்த பிசிக்கல் பிரசன்ஸை காட்டிலும் அந்த ஸ்பிரிச்சுவல் பிரசன்ஸ் ஆகிய எங்கும் இயேசு இருக்கிறார், இங்கே இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறான்னு விசுவாசி. தோமாவே, உனக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்றாருங்க. அதைத்தான் நம்ம விசுவாசிக்கணும் என்றால் தேவ பிள்ளைகள் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு நீங்கள் ஜெபித்தால் அங்கே இயேசு இருக்கிறார், நீங்கள் காட்டுக்குள் இருந்தாலும் அங்கே அப்பன் இயேசு இருக்கிறார், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இயேசு இருக்கிறார், கடலின் ஆழத்தில் இருந்தாலும் அங்கே இயேசு இருக்கிறார், நீங்கள் தனிமையாக எங்கோ இருந்தாலும் அங்கே இயேசு இருக்கிறார், அவர் இங்கேயும் இருக்கிறார், எங்கேயும் இருக்கிறார். இயேசுவே என்று சொன்னா இதோ இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா, ஆமென். அதை நீங்கள் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாச பலப்பட்டுவீங்க. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கொடுப்பதற்குத்தான், சந்தேகத்தை போக்குவதற்குத்தான் இயேசு தோமாவுக்கு தரிசனமானார். இப்போ நம்ம சந்தேகங்கள் எல்லாம் போக்கி நம்மை தூக்கி எடுக்கணுன்ற ஒரு இரக்கத்தை பார்த்தீங்களா ஆண்டவருக்கு? இல்லைங்களா? எத்தனை நல்ல தெய்வையா. நமக்கு இருக்கிற தோல்விகள், பலகீனங்கள், சந்தேகம் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை தூக்கி எடுத்து ஆதரிக்கிற இரக்கம் உள்ளவர் அப்பன் இயேசு. ஹல்லேலூயா. ஆகவே இந்த தோமாவை அவருடைய அவிசுவாசம் அவருடைய கண்களை குருடாக்கி விட்டது. ஆனால் விசுவாசித்த பொழுது அவர் இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்து, அதுதான் முதல் விதை. நம்ம தேசம் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களாக நிரம்பியிருக்குன்னு சொன்னால் அந்த தோமாவுடைய வருகை தான். அப்போ எந்த அளவுக்கு விசுவாசி இருக்கணும், அந்த ஒரே தரிசனம். ஆகவே ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க. எல்லா சந்தேகம், குழப்பம் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே கர்த்தர் நம்மை சந்தித்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கோவை இந்திய தேவ சபை வழங்கும் சிறப்பு கிறிஸ்துமஸ் செய்தி. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, அவர் வல்லமையுள்ள தேவன், ஆம் அவர் வல்லமையுள்ள இரட்சகர், a mighty savior. தேவ செய்தியாளர் போதகர் ஜே ஏசுபால் அவர்கள் உங்கள் நம்பிக்கை டிவி தொலைக்காட்சியில் வரும் கிறிஸ்துமஸ் தினத்தன்று மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை ஒளிபரப்பாகும். காண தவறாதீர்கள்.